வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இன்சூரன்ஸ் பத்தி. ஆனா இது வெறும் பணத்தை கட்டுறது வாங்குறது விஷயம் இல்லங்க. இது ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு கவசம். வேணுவின் காப்பீட்டு தீர்வுகள் அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட் அத பத்தி என்ன சொல்லுதுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கணுமா? பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. இது நம்ம எல்லாருக்குமே மனசுல இருக்கிற ஒரு ஆழமான அக்கறை தானே. ஏன்னா நம்ம குடும்பத்தோட பாதுகாப்புக்கு மேல நமக்கு என்னங்க முக்கியம்? வாழ்க்கையில எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. சில சமயம் திடீர்னு ஒரு புயல் அடிச்ச மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட கணிக்க முடியாத சூழலுக்கு எதிரா இன்சூரன்ஸ ஒரு பாதுகாப்பு கேடயமா இந்த டாக்குமெண்ட் முன்னிறுத்துது. ஆக்சிடென்ட்ங்கிறது நான் வரேன்னு சொல்லிட்டா வரும்? இல்ல. ஒரு நொடியில நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாற வாய்ப்பிருக்கு. அதனால தான் நம்ம வாகனம், நம்ம சொத்து இதுக்கெல்லாம் காப்பீடு ரொம்ப ரொம்ப அவசியம்னு இந்த டாக்குமெண்ட் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, வருமுன் காப்போம்னு. அந்த சிம்பிளான விஷயத்தை தான் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு இவங்க பொருத்தமா சொல்றாங்க. நாம ஆரோக்கியமா இருக்கும்போதே இதோட அருமை தெரியாது. ஆனா தேவைன்னு வரும்போது அச்சச்சோ அப்பவே எடுத்திருக்கலாமேன்னு வருத்தப்படக்கூடாது இல்லையா? வாவ்! இந்த வரிய ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. நினைவுகளை மட்டும் விடுங்கள், கடன்களை இல்லை. எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை பாருங்க. இதுதான் லைஃப் இன்சூரன்ஸோட உண்மையான நோக்கம். நாம இந்த உலகத்துல இல்லாதப்ப நம்ம குடும்பத்துக்கு நல்ல நினைவுகளை தான் விட்டுட்டு போனோம். கடன்களையோ கஷ்டங்களையோ இல்ல. இதை விட அழகா சொல்லவே முடியாது. ஓகே, இப்ப பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிடுச்சு. இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு தேவைக்கும் எல்லாத்தை பாதுகாப்பு கிடைக்குதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், வண்டிக்கு இன்சூரன்ஸ், இப்படி நம்ம தனிப்பட்ட தேவைகள்ல இருந்து பிசினஸ் தேவைகள் வரைக்கும் சொல்லப்போனா ஒரு கொடைக்கு கீழேயே எல்லா விதமான பாதுகாப்புக்கும் தீர்வு கொடுக்கணும் அன்னோதுதான் எங்களோட நோக்கமா தெரியுது. இங்கதான் ஒரு பெரிய வித்தியாசமே வருது. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஏஜென்ட் கிட்ட போனா அவங்க 1, 2 இல்லனா 3 கம்பெனி பிளான்ஸை தான் காட்டுவாங்க. ஆனா இங்க 50க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட பிளான்ஸ் கிடைக்குது. இதனால நமக்கு என்ன லாபம்? நமக்கு ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்கு. அதனால நமக்கு எது பெஸ்டோ, எது குறைஞ்ச விலையோ அதை நாமளே செலக்ட் பண்ணிக்கலாம். இவ்ளோ சேவைகளையும் சிம்பிளா 4 முக்கிய கேட்டகரியா பிரிச்சிடலாம். 1 நம்ம வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும், 2வது நம்ம ஆரோக்கியத்துக்கும் விபத்துகளுக்கும், 3வது நம்ம சொத்துக்களுக்கும், 4வது நம்ம தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும். இப்படி பிரிச்சு பார்க்கும்போது எல்லா ஏரியாலையும் பாதுகாப்பு இருக்கான்னு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. சரி, இவ்ளோ பிளான்ஸ் இருக்கு. ஆனா இதையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்ல, சரியா வழிகாட்ட ஒரு ஆள் வேணாமா? இப்ப இந்த சேவைகளுக்கு பின்னாடி இருக்கிற நிபுணரை பத்தி இந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். 27 வருஷம் சும்மா இல்லைங்க. இது வெறும் நம்பர் கிடையாது. இந்த ஃபீல்ட்ல இருக்கிற எல்லா ஏற்ற இறக்கங்களையும் கஸ்டமரோட தேவை என்னன்னு அக்குவேர் ஆணிவேரா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆழமான அனுபவம் இது. இந்த அனுபவம் தான் இவங்க மேல நம்பிக்கை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. 2000க்கும் மேல சந்தோஷமான வாடிக்கையாளர்கள். இத்தனை குடும்பங்கள் அவங்களோட பாதுகாப்பை இவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அனுபவத்துக்கு அடுத்தபடியா இந்த மாதிரி ஒரு நம்பர் தான் ஒரு சர்வீஸ் மேல நமக்கு நம்பிக்கையை வர வைக்கும். பாலிசி எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா அவசரத்துக்கு கிளைம் வாங்கும்போது தான் அசல் கஷ்டமே தெரியும். இவங்க கிளைம் செட்டில்மெண்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 24 hours சர்வீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? வெறும் பாலிசி விக்கிறது மட்டும் இவங்க வேலை இல்ல. ஓகே, எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனா அது ஒரு பெரிய தலைவலியாச்சே. அதுல ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குமேனும் நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த ப்ராசஸை எவ்ளோ சிம்பிள் ஆக்கியிருக்காங்கன்னு பாருங்க. மொத்தமே 3 ஸ்டெப் தான். ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க தேவை என்னன்னு பேசுங்க. 2வது அதுக்கு ஏத்த பெஸ்ட் பிளானை செலக்ட் பண்ணுங்க. 3வது உடனே பாலிசியை வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இன்சூரன்ஸ் எடுக்கிறத ஒரு கஷ்டமான வேலையா பார்க்காம ஒரு ஈஸியான பயணமா மாத்துறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும்போது கேட்கறதுக்கு எவ்ளோ நல்லா இருக்கு பாருங்க. இவங்க வெறும் ப்ராசஸ் ஈஸியா இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லல, அதோட ரிசல்ட், அதாவது மன அமைதி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. நம்பர்ஸை விட இந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் நமக்கு பெரிய நம்பிக்கையே கொடுக்கும். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த டாக்குமெண்டோட மைய கருத்தே ஒண்ணுதான். எந்த விதமான சிக்கலும் இல்லாம ரொம்ப சிம்பிளான வழியில பாதுகாப்பை அடையணும். இந்த ஒரு ஸ்லைடு போதும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க. முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோன்னு பாருங்க. எதிர்காலத்தை பத்தின கவலையில இருந்து மன அமைதிக்கு வர்றோம். பணப்பிரச்சனை வருமோன்ற பயத்துல இருந்து ஒரு தெளிவான பாதுகாப்பு இருக்குன்ற நம்பிக்கைக்கு வர்றோம். இந்த மாற்றம் தான் இவங்க சர்வீஸோட கோர் ஐடியா. கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்சூரன்ஸோட உண்மையான பெனிஃபிட் எது?
ஒருவேளை ஏதாவது நடந்தா கிடைக்க போற பணமா? இல்ல என் குடும்பம் சேஃபா இருக்குன்னு நாம இன்னைக்கு நிம்மதியா தூங்குறோமே அந்த மன அமைதியா? யோசிச்சு பாருங்க. இந்த சேவைகளை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா இங்க இருக்கிற நம்பர்லயோ அல்லது இமெயில்லயோ நீங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு விளக்குரையில சந்திப்போம். நன்றி.